ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எதுக்காக வந்து நான் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க்கில் உங்களுக்கே தெரியாமல் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இல்லாத பேங்க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையுள்ள பேங்கை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியேட்லாம் வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணி விட்ருங்க. இல்லைனா ஃபியூச்சரில் உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் எப்படி தேவையில்லாத அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வீடியோவில் இருக்குது. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நீங்கள் தேவையில்லாத பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களுடைய பேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டீலிங்க் பண்ணணும். டீலிங்க்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து யூபிஐ ஐடி அப்படி இல்லைனா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, எல்பிஜி கேஸ் சப்சிடி இந்த மாதிரி மானியத்துக்கெலாம் நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டீலிங்க் பண்ணணும். லிங்க் ஆகிருக்கிறத அன்லிங்க் பண்ணணும். அதை பண்ணினா மட்டும்தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெத்தட் பண்ணி வச்சுக்கிட்டது ரொம்பவே நல்லது. 2வது விஷயம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 2வது, நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கு போய்ட்டோ இல்லை ஆன்லைனில் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட பேங்க் போய்ட்டோ நீங்கள் எந்த ஃபார்ம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் வந்து என்னென்ன டீட்டெயிலாம் இருக்கோ அதை அப்படியே கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் க்ளோசிங் ஃபார்ம். இது வந்து ஆக்சிஸ் பேங்க்கான ஃபார்மு. நீங்கள் வந்து எஸ்பிஐ இருந்தீங்கன்னா எஸ்பிஐ வெப்சைட்டில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ளோசிங் ஃபார்ம் சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணியோ இல்லை பேங்க்கு போய்ட்டோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் மட்டும் போட்டால் போதும். ஒரு சில பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா 2 பேருமே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேருமே தனியாக வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் புக்கு, உங்களுடைய ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, மற்றபடி பேங்க் சைட்லேருந்து என்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஒரு காப்பி கூட உங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பேங்க் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க்கு சம்மந்தமே கிடையாது. அதனால தான் எல்லா டீட்டெயிலுமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற பேங்க்கில் அமௌண்ட் வந்து இருக்குது. இது மினிமம் பேலன்ஸ் வந்து ஒரு ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு தேவையில்லாதனால க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க என்ன ரீசன் கேட்பாங்க. அதுக்கான ரீசனை நீங்கள் வந்து குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜஸ் வந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து கேட்க மாட்டாங்க. 1 இயர்க்கு நீங்க மேல க்ளோஸ் பண்ணீங்கன்னா கேட்க மாட்டாங்க. எஸ்பிஐல வந்து நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 14 டேஸ்க்குள்ள கேன்சல் பண்ணீங்கன்னா, அமௌண்ட் வந்து வாங்க மாட்டாங்க. 14 நாள்ல இருந்து 1 வருஷத்துக்கு உள்ள நீங்க வந்து அக்கவுண்ட்ட வந்து எஸ்பிஐ அதாவது பேங்க் ஆஃப் இந்தியால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நீங்க வந்து அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணீங்கன்னா, ரூ. 500லேருந்து ரூ. 700 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐல தரப்புலேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே சார்ஜஸ் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஆனா, இந்த ஒரு சில பேங்க்ல மட்டும் அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து என்ன ரீசனுக்காக பிடிக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளும் கேட்கவும் முடியாது. ஓகே, நீங்க வந்து எந்த பேங்க் பிரான்ச்சோ அந்த பேங்க போயிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, செக் புக் மத்த அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட குடுத்து சைன் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்து குடுப்பாங்க. அது வந்து மெசேஜ் மூலியமாவும் வரும். அத வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா, இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அத்தாரிட்டி மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால அ அந்த அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். இந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு யாரெல்லாம் வேஸ்ட்டா அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கீங்களோ, தயவுசெய்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா, மைனஸ்ல அமௌண்ட் நீங்க வந்து வச்சு ரன் பண்றதுனால, உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்பவே இறங்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்பலாம் நீங்க பேங்க்ல போயிட்டு லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இஎம்ஐல வந்து பைக்கு இல்ல ஃபோனு இல்லன்னா கார் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, சிபில் ஸ்கோர் இருந்தா கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து லோன் குடுக்குறாங்க.
அந்த ஒரு காரணத்தினாலேயே நீங்க வந்து தேவையில்லாத பேங்க் அக்கவுண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா வீடியோ கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்றேன். ஓகே கைஸ், இது போல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.